29ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 28ஆம் தேதி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கும்போது, இந்த இடத்துல இந்த 88க்கு 87 அப்படின்ற நம்பரை இந்த இடத்துல 88க்கு 82 அப்படின்னு மேட்ச் பண்ணோம். ஆனால் அது கீழவே 27 இருக்குது. அதை பார்த்தோம். ஆனால் வந்து டைரெக்டாக 27 வரும் அப்படின்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. அதோட இந்த 82க்கு 22 இதையுமே பார்த்தோம். ஸோ இந்த 74க்கு இந்த 24 அப்படின்றதுமே வந்து ஓரளவுக்கு இந்த இந்த இடத்துல மார்க் பண்ணி அதை பார்த்தோமே தவிர, இந்த 27 டைரெக்டாக அப்படியே வரும்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. ஸோ இது இன்னொரு வகையிலுமே பார்த்தோம். அதாவது இந்த கெஸ்ஸிங் எடுத்தோம் 284க்கு அப்படியே 264 அப்படின்னு. இதில் வந்து சி போர்டில் 4 நிறுத்தி 624, அப்படி இல்லைன்னா பி போர்டில் 2 நிறுத்தி 624 அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ 26 வந்துச்சு. ஆனால் வந்து 4க்கு பதில் 7ன்ற நம்பரு பாக்ஸில் வந்துருச்சு. ஆனால் இது பாருங்கள், இந்த மெத்தடில் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் வந்திருக்கு. அந்த ஏபி 27க்கு கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பிசியில் ஒரு 24, இந்த 42க்கு அப்படியே 24, அது மேலே இருக்கிற 67 நமக்கு கரெக்டாக அப்படியே 76 அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவே இந்த கேமு வந்துச்சு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இங்கே 176 இருக்குது. இல்லை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற 37 கரெக்டாகவே வந்து இந்த 37 ஏபியில் 28, அது கீழே இருக்கிற 76 அப்படியே வந்து பிசியில் 76, இது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாகவே மேட்ச் ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து 88க்கு ஒரு 27 இந்த இடத்துல நாம் அதை தான் வந்து 28 அப்படின்னு எடுத்தோம். ரெண்டாவது வந்து இந்த 27ன்ற நம்பருமே வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த 88 வரும்போதெல்லாம் 27 வரும். அப்படி 27 வந்தால் 88 வரும். அது ஏற்கனவே ஒரு 2-3 இடத்துல நம்ம பழைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதம் போய் பார்த்தாலுமே அது இருக்கும். ஸோ அதாவது இந்த 27ன்னு வரும்போது இங்கே கூட பாருங்கள், 72க்கு ஒரு 88. ஸோ இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து ஒரு நாள் விட்டு வந்துடுச்சு நமக்கு. 88க்கு 27, அதே மாதிரி ஒரு நாள் விட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ அது கீழே இருக்கிற 07 வருமானா சந்தேகம்தான், வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதோடு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோவில் 763 அப்படின்ற நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தேன். 763, அதாவது கிட்டத்தட்ட இந்த பாக்ஸை தான் எடுத்தேன், வேறு ரூட்டில் வந்து கொடுத்தேன். அது என்னடான்னா, அது இந்த 42க்கு மேலே இருக்கிற 67, இந்த 76 வரும்னு உண்மையிலே எதிர்பார்க்கல. அதான் நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோன்னா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே ஏபிபிசியில் இருக்கிற நம்பர் அப்படியே வந்து, அதாவது ஏபியில் இருக்கிறது ஏபிலையோ இல்லை பிசியில் இருக்கிறது, அதாவது இப்போ வந்து இதே மாதிரி பாருங்கள், இந்த 42க்கு 24, அந்த 67க்கு அப்படியே 76, இந்த மாதிரி ஏபியில் இருக்கிற நம்பர் பிசியில் அப்படியே வரும்போது அது கீழே மேலே இருக்கிற நம்பரை ப்ளே பண்ணால் ஒரு டைம் 2 டைம் இல்லை 3 டைம் வரலனாலுமே கண்டிப்பாக ஒரு டைம் அது வரும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. அது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து நாம் தான் எடுக்க முடியல. நாம் எடுக்கும்போது தான் அது வர்றதில்லை. சரி, என்னென்னா இந்த 44க்கு பாருங்கள், இங்கே ஒரு 44, அது வந்து 83க்கு இங்கே ஒரு 38, இந்த 36க்கு ஒரு 63, இந்த 42க்கு ஒரு 24. ஸோ இதிலிருந்து தான் திரும்ப ரிசல்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு இந்த 24க்கு இங்கே 24, 67க்கு ஒரு 76. ஸோ இந்த 27க்கு அப்படியே ஒரு 27. ஒருவேளை இந்த 42க்கு டைரெக்டாக இங்கே 42 அப்படின்னுமே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 36க்கு இங்கே 63 வந்தது. ஸோ இப்போ இந்த இதில் மீதி இருக்கிற 76 இங்கே வந்துச்சு. இந்த அதாவது இந்த 42க்கு இங்கே 24 வந்துச்சு.
மீதி இருக்கிற 54 இங்கே ஒருவேளை 45 அப்படின்னுமே கூட வரலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட இதுலேருந்து தான் நம்பர் வந்துட்டுருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நாம் 29ஆம் தேதிங்கிற கெஸ்ஸிங் என்னான்னு பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. இந்த 25, ஓகேவா, இந்த 25ல் ஒரு நம்பரு கூட்டுங்க. கூட்டும்போது 36ன்னு வரும். அது அப்படியே 63 அப்படின்னு ஏபியில். அடுத்த நம்பர் பாருங்கள் 38. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இல்லை குரூப்லேயே வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இந்த 38க்கு 49 அப்படின்னு வைக்கல. 38க்கு நாம் 94 அப்படின்ற கெஸ்ஸிங் தான் எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் குரூப்லேயா வீடியோலையோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த 38க்கு பாருங்கள் கரெக்டாக இந்த 49 அப்படின்னு நாம் இந்த 63 மாதிரி திரும்பி வரும்னு எதிர்பார்த்துச்சு. 36க்கு 63 வந்த மாதிரி இங்கே ஒரு நம்பர் கூட்டினா 49, 94 வரும்னு தான் கொடுத்துருந்தேன். அது அப்படியே 49 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அதே மெத்தடில் பாருங்கள், அதே மெத்தடில் 88, ஓகேவா, 88ல் ஒரு நம்பரு குறைச்சிங்கன்னா 77 வரும். அது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 27, ஓகேவா. இப்போ அது மேலே அது கீழே இருக்கிற 82 ஒரு நம்பர் குறைச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இல்லை ஒரு நம்பர் குறைச்சா 71 அப்படின்னு வரும், ஓகேவா. 71 வரும். அந்த 71 திருப்பி 17 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு பாருங்கள், இப்போது இந்த 88க்கு ஒரு நம்பர் குறைச்சா 77, அது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 27, ஓகேவா. இப்போ 82க்கு இந்த 82க்கு ஒரு நம்பர் குறைச்சி பார்த்தீங்கன்னா 71, அந்த 71ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஒருவேளை 76 அப்படின்னு அடிக்கலாம். எப்படி 76 அப்படின்னு அடிக்கலாம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிங்க. இங்கே ஒரு 28, இங்கே ஒரு 27, இங்கே ஒரு 26 அப்படின்னு வரலாம். நல்லா கவனிங்க. 28, இங்கே 27க்கு அதாவது 82 வந்துச்சு. அதாவது 28க்கு 82, அதை திருப்பு. இப்போ வந்து 27 டைரெக்டாக 27. இப்போது 26க்கு நமக்கு 76 அப்படின்ற நம்பர் வரலாம். இது எப்படின்னா, ஏற்கனவே வந்த ஏதாவது ஒரு நம்பர் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இல்லை மேலே இப்படி போட்டுருவோம். 75, 71, 73, ஓகேவா. இது என்னென்னா 70க்கு 75, அதே தான் மெத்தட் இப்போது, ஓகேவா. இப்போது 78 வந்துச்சு, ஓகேவா. 78க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 28. இப்போ 27 டைரெக்டாக வந்துச்சு. இல்லை ஆப்போசிட் எதுவுமே பண்ணல. 28 அப்படியே 28, அதாவது திருப்பி இருக்குது. 27க்கு டைரெக்டாக 27. இப்போது 26 வரணும், ஓகேவா. அதை தான் நாம் இப்போது 76 அப்படின்னுமே ப்ளே பண்ணலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இங்கே 42க்கு ஒரு 24, 67க்கு ஒரு 76. ஸோ இப்போ நமக்கு இந்த 27க்கு நமக்கு இங்கே 27, இந்த 67 நமக்கு இங்கே 76 இல்லை 67 அப்படின்னுமே வரலாம், ஓகேவா. அப்படி வரும்போது பாருங்கள், திரும்பவுமே வந்து 76 அப்படின்னு வரும்போது போர்டு என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ போர்டில் என்ன வரும் அப்படின்னா, இது நம்ம செட் நம்பர்ஸில் வீடியோஸில் ஏற்கனவே பார்த்தா இந்த 74, 58, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 87, 54, ஓகேவா. இது வந்து செட் ஆகும். இப்போ பாருங்கள், போர்டில் நமக்கு 58, 74ன்ற நம்பரு போர்டில் வரலாம். 4ன்னு வரும்போது பாருங்கள், என்ன 4 போர்டில் எத்தனை 4 வந்திருக்கு பாருங்கள். 34, இங்கே 74, 74, இடையில் பாருங்கள் ஒரு 89 நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாருங்கள் 54, 74, 54, மறுபடியும் ஒரு 94, ஓகேவா. அதாவது 34, 74, 54, 94, இதுக்கு இடையில் ஒரு 89 இருக்குது. அதுக்கு ஒரு 39 இருக்குது.
ஸோ இப்போ நமக்கு என்ன ஐடியா பண்ணால் சி போர்டு 4 வர்றதுனால 74 54 ஒரு 64 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும். அதனால் 764 அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம எடுக்கலாம். ஓகேவா? 764. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 827 வேலை 827 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஆனால் நம்ம இந்த மெத்தடில் எடுக்கல, இப்படி தான் எடுத்துருக்கோம். இந்த 88க்கு ஒரு 27, இந்த 82க்கு ஒரு 71, அது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி தான் 76 அப்படின்ற நம்பர் எடுக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த 25க்கு தான் இந்த 63, இந்த 38க்கு தான் இந்த 49, இப்போ இந்த 88க்கு 27, இந்த 82க்கு நமக்கு 71, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 25க்கு இந்த 63 டைரெக்டாக வச்சாச்சு, இந்த 38க்கு 49 டைரெக்டாக வச்சாச்சு. இந்த 63 36 63 திருப்பி வச்சுருக்கு. இப்போ இந்த 88க்கு 27ன்னு 77ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி 82 71ன்னு வைக்கும்போது அதுக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அந்த ஆப்போசிட் பண்ணி தான் 76 அப்படின்னு இருக்குது. 76க்கு சி போர்டு 4 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் இன்னொரு நம்பர் ஒன்று எடுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இந்த 63க்கு நமக்கு ஏபியில் ஒரு 63, இந்த 83க்கு ஏபியில் ஒரு 38. ஓகேவா? இதுக்கு நல்லா கவனிங்க. இப்போ இந்த 28க்கு ஏபியில் ஒரு 82, இந்த 76க்கு பிசியில் ஒரு 76. ஓகேவா? பிசியில் 76. இப்போ இந்த 63 நமக்கு 63, இந்த 28க்கு ஒரு 82, இந்த 63க்கும் 28க்கும் 2 நாள் கேப்பு. இப்போது ஒரு நாள் கேப்பு. இந்த ஒரு நாள் கேப்பில் இந்த 93ன்ற நம்பரு இங்கே 39 அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள் 38 ஒரு 39, இந்த 38ல் இந்த இடத்துல 39 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் பிசியில் ஒரு 38, அதுக்கு 3 நாள் விட்டு ஒரு 34, அது அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டு 89, அதுக்கு இப்போ இங்கே ஒரு 39. ஓகேவா? இதுக்கு ஒரு இங்கே 39. இந்த 39க்கு இப்போ இந்த 38க்கு இந்த 39ன்ற நம்பரை இந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 39. ஏன்னா இந்த மெத்தடில் இந்த இடத்துல 28க்கு 82, இந்த 39க்கு இங்கே கரெக்டாக 93க்கு ஒரு 39 அப்படின்னு வரணும். ஏன்னா கரெக்டாக பாருங்கள் 63க்கு 63. ஓகேவா? இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு 63க்கும் இதுக்கும் வந்து 2 நாள் கேப்பு, இப்போ ஒரு நாள் கேப்பு. இதுக்கிடையில் பிசியில் இருக்கிற 76 அப்படியே பிசியில் 76. ஓகேவா? இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏபியில் இருக்கிற 82, ஏபியில் 82, இங்கே பாருங்கள் பிசியில் இருக்கிற 76, பிசியில் 76, இப்போ ஏசியில் 73 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஒருவேளை ஏசியில் 73 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி 73 அப்படின்னு வரும்போது 773 அப்படின்ற நம்பருமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 73 இருக்குது, இங்கே ஒரு 37, இந்த பாருங்கள் 38, இங்கே ஒரு 38. அதனால் இந்த 63 அப்படி இல்லைன்னா இந்த 73ன்ற நம்பரு பிசியில் இந்த 37ன்னு வந்திருக்கு. ஒருவேளை திரும்ப அது 73 அப்படின்னுமே கூட வரலாம். அதனால் 773 அப்படின்ற நம்பருமே திரும்பி வரலாம். பாருங்கள். ஓகேவா? 773ன்ற நம்பர் வரலாம். ஆனால் இந்த 39 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா 399ன்னே திரும்பவும் வரலாம். ஓகேவா?
ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 49, அதுக்கு ஒரு 94, இந்த 99க்கு திரும்பவுமே ஒரு 99 அப்படின்னு வரலாம். 38க்கு இந்த 39 மாதிரி இந்த 38க்கு திரும்ப இங்கே ஒரு 39 அப்படின்ற நம்பர் வரலாம். ஏபியில் 39 76 அப்படின்னு நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 76க்கு 764 அப்படின்ற நம்பர் செட் பண்ணியிருக்கோம். 39க்கு 399 அப்படின்னுமே செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 773 அப்படின்ற நம்பருமே ஒன்று மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, அதுவும் இல்லாமல் இந்த நம்பர் வந்து கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறாரு நம்ம நண்பர் ஒருத்தர். பாருங்கள், இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டியருமே புக்கிங் இருக்குது, கேரளாமே இருக்குது. பார்த்து பண்ணிக்கோங்க. விருப்பம் தான் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா.